இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நம் ஆண்டவர், நம்மை படைத்தவர், நம்மை மீட்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த திரு விவிலியத்தின் வழியாக நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்வு அடங்கி இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது என்று பேதுரு அறிக்கை செய்வது போல, இதோ இந்த நாளிலே தூய ஆவியானவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவர். தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் ஆண்டவரால் உயர்த்தப்படுவர். இதோ அந்த நாளிலே தம்மைத்தாமே யார் தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். என்னிடம் அதிக பணம் உண்டு, என்னிடம் அதிக படிப்பு உண்டு, நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி யார் நினைக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தாழ் நிலைக்கு தள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, யார் யார் தாழ்த்தி என்னிடம் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, என்னை படைத்த ஆண்டவர் கொடுத்தது, என்னை உருவாக்கினவர் அவரே, எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவரே, எனக்கு பிள்ளைகளை நல்ல மனைவியை கொடுத்தவர் அவரே, எனக்கு நல்ல பதவியை கொடுத்தவர் அவரே, உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யார் தாழ்த்தி கொள்ளுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் இந்த சமுதாயத்திலே, குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, திரு அவையிலே ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். யார் யார் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். உங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் கடையனாக இருக்கட்டும், தொண்டனாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாம் பாடுபடுவதற்கு முன்பு தான் அழைக்கப்பட்ட திருத்தூதர்களின் கால்களை கழுவி தம்மை தாமே தாழ்த்தி கொண்டார். உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் தொண்டனாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார்கள். மேலும் பிலிப்பியரிலே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 10 முதல் வாசிக்கிற பொழுது, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அந்த கடவுள் நிலையை விட்டு நமக்காக இறங்கி வந்து தம்மைதாமே தாழ்த்தி ஒரு மனிதனாக பிறந்து, எல்லாம் படைத்த ஆண்டவர் மனிதனாக பிறந்து சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால்தான் ஆண்டவர் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடும்படியாக செய்திருக்கிறார். இந்த நாளிலே நம்மை நாம் தாழ்த்துகிற பொழுது, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் கொடுத்தார் என்று சொல்லி பிறருக்கு உதவி செய்து, பிறருக்கு அறிவூட்டி, நாம் நம்மளுடைய எல்லா ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். மீண்டும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்தது என்று சொல்லி, நீர் தந்த தானம் என்று சொல்லி ஆண்டவர் கரத்திலே நம்மை முழுவதும், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவர் கரத்திலே கொடுக்கிற பொழுது, ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுதும் தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, எனக்கு கொடுத்த படிப்பு நீர்தான், நான் படித்திருக்கிற படிப்பு, நான் செய்கின்ற வேலை நீ கொடுத்தது, எனக்கு கொடுத்திருக்கிற மனைவி கணவர் நீர் கொடுத்தது,
நான் பெற்றிருக்கிற பிள்ளைகள் நீர் கொடுத்தது. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் எனக்கு இருப்பது எல்லாம் உம்முடையதே என்று சொல்லி தாழ்த்தி மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்மை தாமே தாழ்த்துகிறவர் யாரோ அவர்களை உயர்த்துகிறார். ஆனால் கர்வத்தோடு செருக்கோடு நான் தான் பெரியவன், என்னால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி யார் தலைகணத்துடன் உயர்த்துகிறார்களோ அவர்களை ஆண்டவர் தாழ்த்துகிறவராய் இருக்கிறார். அன்னை மரியாள் இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின பொழுது ஆண்டவர் அவரை உயர்த்தினார். திருமகனை நமக்காக மீட்பரையே பெற்றுக் கொடுக்கிற தாயாக மாறினார். அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயத்திலே இந்த உலகத்தை நாம் ஆள்கின்ற பொழுது நம் தாழ்ச்சியோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். நாம் ஜெபிப்போம், நம்மளை அர்ப்பணிப்போம். அன்பான ஆண்டவரே, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்த பெறுவான் என்று சொல்லி ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய அன்பான கரத்திலே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சொல்லிலே செயலிலே ஆண்டவரே எங்களை முழுவதும் தாழ்த்தி மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் தொண்டர்களாக ஆண்டவரே பணியாளர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அருமையேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று